யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வயதில் மூத்தவர், திராவிட இயக்க அரசியல் வரலாற்றில் மிகவும் ஆழமான ஒரு பிடிமானமுன்ற ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டு மந்திரி சபையில், அதுவும் திராவிட இயக்க வரலாற்று தமிழ்நாட்டு மந்திரி சபையில் பங்கேற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலத்தில் வானளாவிய அதிகாரத்தை தன்னகத்தை வைத்திருந்து முதலாக பேருந்துகள் விடப்பட்ட போது அந்த பேருந்து பெர்மிட்டையும் தன் கையில் வச்சிருந்தவர். சினிமாக்களில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆள். தந்தை பெரியார் மனதை கவர்ந்த ஒரு குடும்பம். பேரறிஞர் அண்ணா அவர்களை அரவணைத்த குடும்பம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. காந்தராஜை தான் நான் சொல்கிறேன். டாக்டர் காந்தராஜ் அவர் என்ன டாக்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலை மிகவும் அந்த கால அரசியலை இன்றைக்கி எனக்கு தெரிய மீடியாக்களில் பேசக்கூடியவர்களில் திராவிட இயக்கத்துக்கு சார்பு நிலையிலிருந்து பேசக்கூடிய மூத்த ஆள் அவர் ஒருத்தர். திராவிட இயக்கத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தவர். ஆனால் ஒரு கட்சி சார்பாக இருந்து கொண்டு அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த வன்மத்தை தான் சொல்வதற்காக இப்போ பேசுகிறேன். அவர் பேசுகிறத எல்லாரும் கேட்பாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே செய்தி, ஒரே பார்வை, ஆனால் தான் வார்த்தையில் இந்த ஆளுக்கு ஒரு நியாயம், இந்த ஆளுக்கு ஒரு நியாயம்னு பேசுகிறது நீ எல்லாம் பெரிய மனுஷனான்னு கேட்குறதுக்குங்க இருக்குது. இப்போ நான் இருப்போம், நம்ம சொல்கிறோன்னா தப்புன்னா அது தப்புன்னு தான் சொல்லுவோம், சரியத்தான் சரின்னு சொல்லுவோம். எம்ஜிஆரை அவமானப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில், எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிறோம் என்கின்ற ஒரு பெயரில் ஒரு தப்பான உதாரணத்தை எல்லா சேனல்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக அவருக்கு தெரிய வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், ஈசியின் நாகரிக கோமாளி. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அப்படித்தான் சொல்லி ஆகணும், வேறு வார்த்தையே கிடையாது. பெரியார் விரும்பிய குடும்பம், அண்ணாவை அரவணைத்த குடும்பம் என்று சொல்லிவிட்டேன். திராவிட இயக்கத்தை அரசியலில் வளர்வதற்கு மிகவும் பங்களித்த ஒரு குடும்பத்து கடைசி பிள்ளை. இப்பொழுது ஒரு கட்சி சார்பாக இருந்தவன் நீ என்ன வேணாலும் பேசலாமா? ஒன்றும் கிடையாது. ஒரே லைன் நான் சொல்கிறேன். ஜெய்சங்கர், ஜெயலலிதா ரெண்டு பேருக்குள்ள ஒரு தொடர்புன்னு இந்த வெளிப்படையாக சொல்கிறார், பேசுகிறார். இருந்துட்டு போட்டுமே, இருந்தால் தான் என்னையா அவர் பாப்பாத்தி அப்படிங்கிறதுல இருந்துட்டு தான் போட்டுமே, உங்களுக்கு என்ன இருக்குது? ஏன்னா ஜெயலலிதா தன்னை கன்னடத்து பாப்பாத்தின்னு சொல்லி சட்டமன்றத்திலே சொன்னார். ஜெய்சங்கர் யார்? அவர் ஒரு பார்ப்பனர். அவர் யார்? சினிமாவில் நடிகர். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன உறவு? இதே காந்தராஜ் அவர்களோட அவங்களாம் ஒரே கிளாஸ்மேட்டாக படித்த ஆளுங்க. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, எம்ஜிஆர் ஜெயலலிதா வீட்டுக்கு ஜெய்சங்கர் சென்றார், இதை அறிந்த எம்ஜிஆர் துப்பாக்கியோடு வந்தார் அப்படிங்கிற செய்தியை நக்கல் நையாண்டியோடு ஏகலத்தோடு முரசொலியில் செய்தியாக வந்திருக்கிறது என்று கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு பேசுகிற வெக்கமா இல்லையா இதை சொல்கிறதுக்கு? அந்த கட்டச்சுவர் ஏறிய கள்ளச்சுவர் ஏறிய கதவை தாண்டிய ஜெய்சங்கர் பெயரில் ஒரு சாலை வைத்த இந்த அரசை என்ன சொல்லுவது? பேசுவியா? கட்டச்சோறு ஏறினவனுக்கு ஜெய்சங்கர் பேரில் ஒரு தெருவுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசா அப்படின்னு சொல்லி நீ சிரிப்பியா? உன் வயசுக்கு இது தகுமா? இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வா போ, ஓம் வா அப்படின்னு ஒற்றையில் நீங்கள் பேசுகிறீங்களே, இவர்களை அப்படித்தான் பேச முடியும். வேறு எப்படி பேச முடியும்? இப்போ நீங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கேளுங்களேன். இந்த திராவிட மாடல் என்கின்ற சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, ஏன் பெருமை நானும் படுகக்கூடிய இந்த ஆட்சியில் அந்த கட்டச்சுவரி ஏறின ஜெய்சங்கருக்கு ஏண்டா பேர் வச்சிங்க நீங்கள்? கேட்கலாம்ல, கேட்க துப்புள்ள இல்லை. சரி, உடனே ஜெய்சங்கர் என்ன செஞ்சார்? கலைஞர் வீட்டுக்கு ஓடி போய் ஒழிஞ்சார். கலைஞர் ஆதரவு கொடுத்தார், அரவணைத்தார். அதற்கு பெயர் நீங்கள் மேடையில் ஏறினான்னு சிலாகித்து பேசுகிறிய. மீண்டும் சொல்கிறேன், வெக்கம் இல்லை கொஞ்சமாவது? ஒரு பெண், அந்த பெண் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்தவனை கண்டிக்க சென்ற ஒரு மனிதனை, எம்ஜிஆர்னு வச்சுக்கோங்களேன், மனிதனை நீங்கள் செய்திகளில் என்ன வேணாலும் சொல்லுவீங்க. அதே செய்தி, அதே நபர், இன்னொரு இது நான் சொல்கிறேனே,
நான் எது சொல்கிறேன்னா முழுக்க நான் காந்தராஜ் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த வயசு என்ன வரலாற்று செய்தியை நீங்கள் சொல்லி இது மூலமாக நீங்கள் யாருக்கு என்ன செய்தியை கடத்த போகிறீங்க? எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முட்டி செத்து போன கொள்கை இல்லாத கேடி ராஜேந்திரனை போல இன்றைக்கு கையில் 2026 கையெல்லாம் கயிறு கட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கபோதியின் கையில் கட்சி போன பிறகு கட்சியை துவக்கின எம்ஜிஆரை இன்னும் நீங்கள் நக்கல் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் பிறந்த நாள், கண்விழிக்காத கிராமத்தில் கந்தல் ஆடை உடுத்தி கொண்டு இருக்கிறவன் கூட நன்றியோடு நினைத்து பூ போட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத மன்னிச்சுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற தலைவருக்கெல்லாம் கட்சி என்றோ அமைப்பு என்றோ இயக்கம் என்றோ ஒன்று இல்லை என்று சொன்னால் திரும்பி பார்க்கக்கூட நாதி இருக்காது. அதுதான் உண்மை. அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் எந்த செய்தியை யாரிடம் எப்படி கடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே இது எம்ஆர் ராதா ஒரு சம்பவம். எம்ஆர் ராதா வாராரு. எம்ஆர் ராதாவில் எனக்கு மிகுந்த, ஏன்னா எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத ஒப்பற்ற கலைஞன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈடு இணையற்ற கலைஞன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை பற்றி இவர் ஒரு செய்தி சொல்கிறார். காந்தராஜ் என்ன சொல்கிறாரு? பழைய செய்திகள் அவர் இருக்கிற சொல்கிறேன். நான் இந்த இடத்துல இதை பொருத்தி பார்த்து நீங்கள் சொல்கிறேன். அவருக்கு என்ன ஒப்பீடு கொடுக்குறீங்க நீங்கள்? காந்தராஜ் வீட்டுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் வாரார். மிசால ஒரு வருஷம் சிறையில் இருந்த எம்ஆர் ராதா திராவிட இயக்கத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்கள்ல, எஸ்எஸ்ஆரை போல, எஸ்எஸ்ஆர் எப்படி அண்ணாவிற்கு தன்னிடம் இருக்கிற எல்லாம் கொடுத்தாரோ, எம்ஜிஆருங்கிறது நீங்கள் தனியாக வச்சுருங்க, நீங்கள் அதை உள்ள சேர்க்கக்கூடாது. எம்ஜிஆருக்கே முன்னோடி எஸ்எஸ்ஆர், அதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்படி தந்தை பெரியாருக்கு தன் உடல் பொருள் ஆவியை கொடுத்தவர் எம்ஆர் ராதா. யாருக்கும் எதற்கும் கவலைப்படாத ஆள். தந்தை பெரியாரின் முரட்டு பக்தன் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அப்படிங்கிற ஆள் சிறையில் இருக்கிறாரு. சின்ன உதவிகள் செய்ததற்காக நன்றி சொல்லுவதற்காக அந்த இடத்துக்கு வரார். யார்? இவங்க வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தால் என்னடா அப்படின்னு சொல்லி உள்ளே கேட்கும்போது உங்கள் அண்ணி வண்டியில் இருக்கா, கூட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அங்கே போனால் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை உட்காந்துருங்க. நான் சுற்றி பார்த்துட்டு காருக்குள்ளே இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி எம்ஆர் ராதாவை பார்த்து இல்லை நச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். டேய் அவதாண்டா அவங்க அண்ணி, இது புதுசு அப்படின்னு சொல்லி சொன்னார். சிரிக்கிற. மீண்டும் சொல்கிறேன், வெக்கமா இல்லை? எம்ஆர் ராதா சொன்னார். அவர் வெளிப்படையான ஆள். ஒரு நீதிபதி உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்க்க நாங்கள்லாம் டிக்கெட் எடுத்து பார்க்க வந்திருக்கிறது இப்போ பெரிய அந்த நீதிபதி நாடகம் பார்க்க வந்துட்டார். எம்ஆர் ராதா யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். பெரியார் அதை வாழ்த்தி பேசுகிறதுக்கு இடையில வரார். இந்த நீதிபதி ஒரு பார்ப்பனத்தை சேர்ந்தவர். அவர் உட்காந்துக்கிட்டு முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு பட்டு ஆடைகள் தோளில் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு சொன்னாராம், நாங்கள் பார்க்க வந்தது, டிக்கெட்டு எடுத்தது, பணம் கொடுத்து டிக்கெட்டு எடுத்தது நாடகத்தை பார்க்கத்தான். இந்த ஈவே ராமசாமி பேச்சை கேட்குறதுக்கு வரலன்னு அப்படியா. அப்போ உடனே மேடைக்கு எம்ஆர் ராதா சொன்னது என்ன தெரியுமா? எந்த நாயும் இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. காசை கொடுத்தியா, நாடகம் முடிஞ்சிருச்சு, போய்கிட்டே இரு. இங்கே ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் தான் இனி பேசுவார். அவர் பேசின பிறகுதான் நடக்கும். அப்படி எவனும் பார்க்கலன்னு கிளம்புனியா, பார்க்குறவன் யாராக இருப்பான்னா பாப்பான் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள ஆள், எதை பற்றியும் கலங்காத ஆள். அதனால் அவர் ஒளிவு முறை இல்லை. அவருக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? ராதிகா அம்மா ஒரு புள்ள, ராதாரவி அம்மா ஒரு புள்ள, வாசு ஒரு புள்ள, ஒரு தெருவே பொண்டாட்டியாகவும் ஒரு தெருவே பிள்ளையாகவும் வச்சுருந்தார். எதையும் மறைச்சிக்கலாம். அவர் உங்களுக்கு நீங்கள் நியாயப்படுத்துகிற போது அவரை நியாயப்படுத்து அந்த அளவுகோல். ஏன் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பேசும்போது உங்களுக்கு நக்கல், அதை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலை? அவரை பார்த்து எத்தனை பெண்கள் வந்தார்கள் தெரியுமா? பெண்கள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டா தெரியுமா? வெக்கமானா திரும்பி பேசும்போது. இன்னொன்று சொல்லட்டுமா? ரொம்ப வருத்தமான செய்தி தான். என் கலைஞரை பேசலாமா? கண்ணதாசன் தெருவெல்லாம் பொண்டாட்டி வச்சுருக்கதா அவராக எழுதினார். எத்தனையோ பிள்ளைகள் இருக்குங்கிறது தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய விசாலி கண்ணதாசன் உள்ளிட்ட அத்தனை பேர் இருந்தாங்க. எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? யார்கிட்ட போய் பேசுவீங்க? அது அவங்களுக்கு நீங்கள் என்ன மதிப்பீடு கொடுக்குறீங்க? அவங்க சிறந்த கவிஞர்,
இவர் சிறந்த தலைவர். கனிமொழிக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அவங்க? என் குழந்தையே இல்லை என்கின்ற நிலவில் வந்து அந்த செய்தியை பதிவிட்டவன் சிறைச்சாலைக்கு போனானா போகலையா? ஆனால் எம்ஜிஆரை மற்றும் அவர் மறைந்த பிறகும் ஒரு திராவிட இயக்கத்தை தேசிய கட்சிகளிலிருந்து பாதுகாத்த ஒருத்தரை, ஒரு அரண் போல் அதிமுகவை வளர்த்தெடுத்து வந்தாலே, மீண்டும் இந்த காணொலியும் சொல்கிறேன், குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, தலைவர்களும் யாரும் இல்லை. நாங்கள் பேசுவதற்கு ஒரே காரணம், இனமான தலைவர், போராளி தலைவர், கரிகாலனுக்கு பிறகு ராஜராஜ சோழனுக்கு பிறகு எங்கள் மேதகு தலைவர் பிரபாகரனை ஆதரித்த ஒரு தலைவர் என்பதனால் நாங்கள் எம்ஜிஆரை கொண்டாடுவோம், எம்ஜிஆரை பேசுவோம். ஆனால் நாங்கள் அதிமுக கிடையாது. நாங்கள் ஒரு ஈழ விடுதலையை ஆதரிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தனக்கு தடை வரும் என்று தெரிந்தும் தடுத்த போதும் அத்தனையும் செஞ்சவங்க. எம்ஜிஆரோட புகழை நாங்கள் பேசுவோம். பேசுகிறதுல என்ன இருக்குது? நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் எங்கள் கட்சியை பற்றி பேசப்படும், எங்கள் தலைவரை பற்றி பேசுவோம், மறுமலர்ச்சி திமுக இயக்கத்தை பற்றி பேசுவோம், தலைவர் வைகோவை பற்றி பேசுவோம். உண்கான இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈடுபடக்கூடிய மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நிலத்திற்காகவும் அன்றாட பிரச்சனைக்காகவும் தாக்க வரும் கொள்கை எதிரிகளுக்காகவும் நாங்கள் வந்து போராடி பேசுவோம். எங்களுக்கு இது வேலையா? கிடையாது. வயதிற்கு தக்க நடந்து கொள்ளுங்கள், அதுதான் பண்பாடாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு எந்த செய்திகளை சொல்கிறீங்க, உங்களுடைய தரத்தை நீங்கள் குறைத்து கொள்கிறார்கள். உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பில் தான் இந்த செய்தியை பேசுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.